செய்கைகள் இந்த பாடம் தானே பார்த்து கொண்டிருக்கோம். யாராவது பேசுங்க மயன். சரி, அப்ப இதுல எது வரைக்கும் பார்த்துருக்குது? யதுர்ஷன், நாசிர், போன கிழமை கூட்டல் கழித்தல் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? இல்ல சார், சரி, கூட்டல்ல கொஞ்சம் இருக்கு சார். கழித்தல் இன்னும் ஸ்டார்ட் பண்ண இல்ல தானே? இல்ல சார். சரி, ஓகேயா. கூட்டல்ல ஒரு 2-3 கணக்குகள் பார்த்துட்டு நாங்க அடுத்ததுக்கு போவோம். சரியா? சரி சார். சரி, ஓகேயா. ஓகே சார். சரி, இப்ப இங்க கவனிங்க. இது ஒரு கூட்டலுக்கான கேள்விதான். இது நாங்க செய்துட்டோமா இல்லையே? இந்த கேள்வி செய்துட்டோமா? இல்ல சார். சரி. ஓகேயா. சரி, அப்ப இங்க பாருங்க. 378 378 256 இந்த 2 இலக்கங்களை நாங்க என்ன செய்வோம்? கூட்டல் சார். கூட்டணும் சார், சார். நான் ஏற்கனவே படிப்பித்த அறிய வைத்து நீங்க பெஸ்ட்ல செய்யுங்க. ஒரு 1 மினிட் உங்களுக்கு டைம் தாரேன். அதுக்கப்புறம் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே? ஓகே சார். சார், குயிக்கா நோட் பண்ணி செய்யுங்க பாப்போம். சரி, பாப்போமா? பாப்பா சார். பாப்பாங்க சார். ஓகே. சரி, அப்ப இங்க கவனிங்க. எங்களுக்கு 2 எண்கள் தரப்பட்டிருக்குது. ஒரு எண் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 378. இன்னொரு எண் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 256. இந்த 2 எண்களை நாங்க என்ன செய்யணும்? கூட்ட வேண்டும். அப்ப நாங்க ஒரு எண்ணோட இன்னொரு எண்ணை கூட்டும் பொழுது எந்த ஒரு இடப்பெருமானத்திலையும் 10 எழுத முடியாது. எந்த ஒரு இடப்பெருமானத்திலையும் எத்தனை எழுத முடியாது? 10 எழுத முடியாது. அப்ப 10, நல்லா கவனிங்க. 10, 100, ஆயிரங்கள் எங்களுக்கு எழுத முடியாது. இதுதான் இங்க உள்ள ஒரு நியதி. அப்ப அதைத்தான் நான் இலகுவாக உங்களுக்கு புரிஞ்சு கொள்ற மாதிரி சொன்னேன். எந்த ஒரு இடப்பெருமானத்திலையும் 10 எழுத முடியாது. சரியா? ஒரு பெருமானம் தான் எழுதலாம். அப்போ ஒரு இடத்துல 10, 11, 12 அப்படியெல்லாம் வரும். அந்த மாதிரி வந்தா அதண்ட ஒன்றினிடத்து இலக்கத்தை எழுதி போட்டுட்டு 10 இலக்கத்தை அடுத்த செக்ஷனுக்கு கொண்டு போவோம். இதுதான் இங்க உள்ள நியதி. அப்ப முதலாவது ஒன்றுகளை நாங்க கூட்டுவோம். அப்ப ஒன்றுகள்ல 8ங்கிற ஒரு எண்ணும் 6ங்கிற ஒரு எண்ணும் இருக்குது. அப்ப 8ஐயும் 6ஐயும் கூட்டணும். சொல்லுங்க மகன் 8ஐயும் 6ஐயும் கூட்டினா எவ்வளவு? 14. அப்ப 14க்கு எத்தனை போடுவீங்க? 4 போடுவீங்க. மீதி ஒன்று தான் இங்க எழுதியிருக்காரு. ஓகே, அந்த 14ல உள்ள
மீதி ஒன்றுதான் இங்க எழுதப்பட்டிருக்குது. இது எல்லாருக்கும் விளங்குதா? சார், அப்ப இப்ப நாங்க 3 எண்களை கூட்டணும். 5, 7, 1. இந்த 3 எண்களை கூட்டணும். அப்ப 7ஐயும் 5ஐயும் கூட்டினா எத்தனை கூட்டா? 12. 12ஓட 1 கூட்டினீங்கன்னா எவ்வளவு? 13. அப்ப இப்ப எங்க கையில இருக்குது 13. அப்ப 13 இருக்கும் பொழுது 13 அங்க எழுத முடியுமா? முடியாது. 3 எழுதி போட்டுட்டு மீதி 1 இங்க கொண்டு வந்துருவீங்க. ஓகேவா? சார், இப்ப 3ஐயும் 1ஐயும் கூட்டுவீங்க, அதோட 2 கூட்டுவீங்க. அப்ப இந்த இடத்துல எத்தனை வரும்? அப்ப 378ஐயும் 256ஐயும் கூட்டுனா 634. ஓகேவா? சார், சரியா செய்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. செய்ய இல்ல, இப்பதான் லேட்டா ஜாயின் ஆகுனீங்க அப்படிங்கிறவங்க குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இன்னும் டைம் வேணுமா? அப்ப இப்ப கிளியரா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா? கூட்டல் படிச்ச விஷயங்கள் மகன் சொல்லுங்க. மகன், எல்லாரும் பேசணும். சார், ஒரு எண்ணோட இன்னொரு எண்ணை கூட்டும் பொழுது எங்களுக்கு இடப்பெருமானங்களுக்கு நேரா எழுதி கூட்டுவது எங்களுக்கு இலகுவானது. ஒன்றுகளுக்கு நேரா ஒன்றுகள் இருக்கணும், 10களுக்கு நேரா 10கள் இருக்கணும், 100களுக்கு நேரா 100கள் இருக்கணும். யாருடைய ஒருத்தரோட மைக் இறையுது, சரி, அவனோட மைக்கை கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளுங்க. சார், இன்னொரு கேள்வியும் இதுல பார்த்துட்டு அடுத்தது இன்னைக்கு நாம கழித்தலுக்கு நாம போகலாம். சார், இந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்வி டிஸ்பிளே ஆகிருக்குதா? சார், அப்ப இங்க பாருங்க. முதலாவது லொரி வண்டிகள் 6349 சீமேந்து கற்களும். எத்தனை சீமேந்து கற்கள்? 6349. இந்த இடத்துல எழுதுவீங்க 6349. இது கிளியரா? கிளியர் சார். அடுத்து இரண்டாவது லொரி வண்டிகள் எத்தனை கற்களை கொடுப்போது? 4728. அப்ப இங்க ஒவ்வொரு இலக்கங்களுக்கு நேராகவும் எழுதப்படும். அப்படித்தானே? ஓ சார். 6349 4728. அப்ப இங்க பாருங்க, எல்லாம் நேரா எழுதி இருக்குது. அப்ப இது எல்லாருக்கும் கிளியரா? இது கிளியரா? இப்ப
இப்ப மொத்தம் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? மொத்தம். அப்ப கற்களின் மொத்த எண்ணிக்கை. அப்ப கற்களின் மொத்த எண்ணிக்கைனா கட்டாயம் இங்க என்ன செய்ய வேண்டும்? கூட்டுதல் வேண்டும். கூட்டுதல் வேண்டும். சரியா? அப்ப கூட்டும் பொழுது அந்த அப்பா அப்சான் தான் நினைக்கிறேன். அஸ்பா அஸ்பா உங்களோட மைக் இறையுது மகள். சரியா? உங்களோட மைக் இறையுது. கொஞ்சம் செக் பண்ணுங்க. இல்லாட்டி என்ட்ரி அடிச்சிருந்தா ஒழுங்கா அடிச்சு கொள்ளுங்க. சரி, ஓகே. அப்போ 9ஐயும் 8ஐயும் கூட்டணும். 9ஐயும் 8ஐயும் கூட்டினா எவ்வளவு? 17. 17க்கு எவ்வளவு போடுவீங்க? 7 போடுவீங்க. மீதம் 1. அந்த 1 அடுத்த இதோட கூட்டப்படணும். அப்ப இப்ப இங்க 3 இலக்கங்கள் 4 1 2. அப்ப மொத்தம் எவ்வளவு? 7. திரும்ப இங்க 7ஐயும் 3ஐயும் கூட்டுவீங்க. இப்ப 7ஐயும் 3ஐயும் கூட்டினா எவ்வளவு? 10. 10. 10க்கு யார் எழுதணும்? சைவர். மீதி எவ்வளவு? 1. அப்ப இங்க இப்ப 3 இலக்கங்கள். அப்ப 6ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 7. 7ஓட 4 கூட்டினீங்கன்னா எவ்வளவு? 11. அப்ப முதலாவது லொரியில சீமேந்து கற்கள் 6349. இரண்டாவது லொரியில 4728. அப்ப 2 லொரியிலையும் கொண்டு செல்லப்பட்ட சீமேந்து கற்களை கேட்டிருக்குது. அப்ப 2ஐயும் கூட்டணும். 2ஐயும் கூட்டுனா 11077 கற்கள். எவ்வளவு? 11,077 கற்கள். எழுதிக்கொள், நோட் பண்ணிக்கொள்ளும் குயிக்கா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மகள், சொல்லுங்க. நான் இப்பதான் சார் சேர்ந்தேன். அப்படின்னா புதுசா வந்திருக்கீங்களா இல்லாட்டி ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? இன்னைக்கு தான் நியூவா? ஆல்ரெடி வந்திருக்கேன் சார். ஓகே ஓகே. 2 கணக்கு பார்த்துட்டோம். முதலாவது கணக்கு உண்டு. இப்ப 2வது கணக்கு. சரி, முதலாவது கணக்கு பிரச்சனை இல்லை. இப்ப இந்த கணக்கு சரியா? இது அந்த எக்ஸாம் பேப்பர்ல வந்த கேள்விகள். அப்ப இதை நான் இன்னைக்குல போட்டிருக்கேன். சரி, அப்ப இந்த கேள்வியை நோட் பண்ணுங்க. சரியா? என்ற யூடியூப்ல இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு லிங்க் தருவேன். அப்ப திரும்ப ஒருக்கா நீங்க பார்க்கும் பொழுது நோட் பண்ணி கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம். சரியா? சரி சார். சார், இப்ப இதுல இருந்து நோட் பண்ணுங்க. கூட்டலை ஒரு ஞாபகம் மூட்டலுக்காக வேண்டி இங்க திரும்ப ரிவைண்ட் பண்ணுங்க. இது இப்படிதான் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல கேள்வி வாருது. அப்ப இதுல நீங்க பொருத்தமான இடங்கள்ல அத பெருமானங்களை எழுதி போட்டுட்டு கூட்டுதல் வேண்டும். அப்ப 6349ஐயும் 4728ஐயும் கூட்டணும். அப்ப 2ஐயும் கூட்டுனீங்கன்னா 11077. சரியா? சரி சார். சார், அப்ப எல்லாருக்கும் இப்ப கிளியர் தானே? கிளியர் சார். சார், இன்னும் நோட் பண்ற டைம் வேணுமா? ஓ சார். கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. முடிவா?
நோட் பண்ணி முடிவா மகன் மகள்? இல்ல சார். சரி, கொஞ்சம் வேகமா எழுதணும், கொஞ்சம் வேகமா எழுதணும். நான் முதலாவது தடவை விளங்கப்படுத்தும் பொழுது நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. திரும்ப ரெண்டாவது தடவை விளங்கப்படுத்தும் பொழுது நோட் பண்ணி கொள்ளுங்க. எக்ஸ்ட்ராவா நோட் பண்றதுக்கு டைம் எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் நட்டம், உங்களோட டைம் வீணடிக்கப்படும். சரியா? 1.5 மணித்தியாலங்கள் தான் நமக்கு தாரது. அப்ப அதுலயே நீங்க நோட் பண்றதுக்கு டைம் இது பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் நிறைய படிக்க எல்லாம் போயிடும். கொஞ்சம் வேகமா எழுதணும். சார் எழுதியாச்சு சார். எழுதியாச்சு சார். மகள் மகள் நோட் பண்ணிட்டீங்களா? ஓம் சார். ஓம் சார். சரியா. சரி, அப்ப நாங்க இன்னைக்கு புது தலைப்புக்கு போக போறோம். சரி, இன்னைக்கு நாங்க புது தலைப்புக்கு போக போறோம். சரி, இது ஆல்ரெடி எனக்கு நான் விளங்கப்படுத்தின மாதிரி ஞாபகம் ஒன்று இருக்குது எனக்கு. ஒரு முழு எண்ணிலிருந்து அதனிலும் சிறிய முழு எண்ணை கழித்தல். இல்லைனா பார்த்திருக்கோமா இல்லையா? இல்ல சார். ஓகேயா சார். அப்ப இப்ப தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. ஒரு முழு எண்ணில் இருந்து அதனிலும் சிறிய முழு எண்ணை கழித்தல். ஒரு முழு எண்ணில் இருந்து அதனிலும் சிறிய முழு எண்ணை கழித்தல். என்ற ஸ்கிரீன் விளங்குதா எல்லாத்துக்கும்? சரி, ஓகே. அடுத்தது இப்ப இன்னும் ஒரு சொற்ப நிமிடங்கள்ல என்ற லிங்க் கட் ஆகும். அப்போ ஆல்ரெடி உங்களோட குரூப்ல அந்த லிங்க் போடப்பட்டிருக்குது. அந்த போடப்பட்டிருக்க லிங்க்ல நீல கலர்ல சில சொற்கள் இருக்கும். அதை கிளிக் பண்ணா திரும்பியும் இந்த கிளாஸ்க்குள்ள ஜாயின் ஆகலாம். எல்லாத்துக்கும் அந்த அனுபவங்கள் இருக்குது. யாருக்காவது பிரச்சனைகள் இருக்குமா இருந்தா சரியா அந்த பகுதியை கிளிக் பண்ணீங்கன்னா உடனே உங்கள் கிளாஸ்க்கு வர முடியும். சரியா? புதிதாக வந்த மாணவர்கள் இருப்பீங்க, உங்களுக்கான வகுப்பு 1.5 மணித்தியாலங்கள். அப்போ 1.5 மணித்தியாலங்கள்லாம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் நடக்கும். அப்போ 40 நிமிடங்கள்ல கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னு போயிடாதீங்க. சரியா? பாடம் இங்கே நடந்து கொண்டுதான் இருக்கும். சார், அப்ப தலைப்பு போட்டாச்சா? எழுதிட்டேன் சார். சார், இப்ப இங்க பாருங்க, 2 படங்கள் இங்க காட்டப்பட்டிருக்கு. எத்தனை படங்கள்? 2 படங்கள். இந்த 2 படங்களுமே செட்டி விளக்குகள் எரிவதை காட்டுகின்றது. அப்ப முதலாவது படத்துல ஒரு விஷயம்தான் இருக்குது. எல்லா விளக்குகளும் என்ன செய்கின்றது? எரிகிறது. எரிகின்றது. எத்தனை விளக்குகள் எரிகின்றது? 1 2 3 25 செட்டி விளக்குகள் இங்கு எரிகின்றன. இது முதலாவது உருவம் காட்டுகின்றது. இப்ப ரெண்டாவது உருவம் அதே மாய்க்க இருக்குதா, இல்லாட்டி ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை கொண்டிருக்குதா? ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை கொண்டிருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் அங்க இருக்குது, பொருள் இருக்குது. என்னென்ன இருக்குது? விளக்குல நெருப்பு பத்தல. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்கு இருவேறு பொருள்கள் உண்டு. ஒரு சில விளக்குகள் எரிகின்றது, ஒரு சில விளக்குகள் அணைந்து காணப்படுகின்றது, எரியாமல் இருக்கின்றது. அப்ப எரியாம இருக்க விளக்குகளை நாங்க பார்த்தோம்னா எத்தனை விளக்குகள்? எத்தனை விளக்குகள்? 12 விளக்குகள். எத்தனை விளக்குகள்? 12 விளக்குகள். அப்ப 12 விளக்குகள் இங்கு வித்தியாசமாக காணப்படுகின்றது. அப்ப 25 விளக்குகள்ல இருந்து இந்த அணைந்து காணப்படுகின்ற, இந்த எரியாம காணப்படுகின்ற
இந்த விளக்குகள் வித்தியாசம். அப்ப வித்தியாசம் என்பது கழித்தல். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். வித்தியாசம், குறைவு, இந்த மாதிரி மீனிங் வந்தா, சொற்பதங்கள் வந்தா கழித்தல் கணித செய்கை. என்ன கணித செய்கை? கழித்தல் கணித செய்கை. இந்த கழித்தல் எப்படி எழுதி காட்டுவோம்னா, இப்படி ஒரு சின்ன கோடு, இவ்வளவுதான். இப்படி ஒரு சின்ன கோடு போட்டா இது கழித்தல் என பொருள்படும். தெளிவா இது? எங்க கையில மொத்தமாக 25 விளக்குகள் இருக்குது. இந்த 25 விளக்குகள்ல இந்த அணைந்து காணப்படுற இந்த 12 விளக்குகளை நாங்க குறைப்போமா இருந்தா, அப்படி இந்த இதுக்கு இடையில வித்தியாசத்தை காண்போமா இருந்தா எங்களுக்கு 13 விளக்குகள் எரிகின்றது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா?